மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க். ஒரு நாள் கங்கம்மா ஷாப்பிங் பண்றதுக்காக பஜாருக்கு போறாங்க. அங்க ஒரு திருடன் ஒரு குட்டி பையன் கையில இருந்து மெதுவா ஐஸ்கிரீமை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அத பார்த்த கங்கம்மா அவங்க கிட்ட போய், வெக்கம் இல்லையாடா உனக்கு? சின்ன குழந்தை கையில இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து திங்கறியா? சீ, உன்னோட வாழ்க்கை. புச்சிக்கி சாரிங்க, நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். புச்சிக்கியா? இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. புச்சிக்கி அக்கா, நான் தான்க்கா அவதாரம். என்ன ஞாபகம் இல்லையா? என்ன நண்பர்களே, நீங்களும் கண்டுபிடிக்கலையா? அப்ப உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நான் இருக்கிற வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துடுங்க. ஞாபகம் வந்துச்சு. எப்படி இருக்கடா தம்பி? எப்படி இருக்கேன்னு என்னன்னுக்கா சொல்றது? ஒவ்வொரு நாளும் ஒழுங்காவே போக மாட்டேங்குது. பெட்ரோல் விலை ஏறினால 50 பேரும் அவங்க பெட்ரோல் வண்டியை சாவியை போட்டு பூட்டி வைக்கிறாங்க. என்ன செய்யறது சொல்லுங்கக்கா? சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன். ஆனா அக்கா, பெட்ரோல் மட்டும் சரியான டிமாண்ட்ல இருக்கு. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி ஒரு டேங்க் பெட்ரோலை வித்தா செம்ம காசுக்கா. உண்மையாடா? அவ்வளோ காசு வருமா? சரி, அப்படின்னா உனக்கு டெய்லி ஒரு டேங்க் ஃபுல்லா நான் பெட்ரோல் தரேன். எவ்வளவுக்கு விப்ப? எனக்கு எவ்வளவு தருவ? நீ முதல்ல குடுக்கா. ஒரு வாரத்துல உன் கையில கோடிக்கு கோடி ரூபாய் நான் கொடுக்கறேன்க்கா. அத கேட்ட கங்கம்மா எவ்வளவோ ஹாப்பியா ஃபீல் ஆகுறாங்க. உடனே அந்த திருடனை கூட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் சுட சுட சமோசா மிளகா பஜ்ஜி எல்லாத்தையும் பண்ணி ஜீனிய கூப்பிடுறாங்க. சமோசா மிளகா பஜ்ஜி ஸ்மெல்லுக்கு ஜீனி சீக்கிரமா வெளியில வராரு. வெளிய வந்ததுமே கங்கம்மா, பஜ்ஜி வேணுமா ஜீனி தம்பி? முதல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுக்கா. சும்மால நீ எதுவும் பண்ண மாட்டியே. இந்த உலகத்திலேயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிறது நீ மட்டும்தான்டா தம்பி. சரி, டைரக்டா பாயிண்ட்க்கு வரேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. அப்படி செஞ்சா டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் இது மாதிரி சமோசாவும் பஜ்ஜியும் சாப்பிட வைப்பேன். என்னக்கா அந்த ஹெல்ப்? இனு கேக்குறாரு. அதுக்கு கங்கம்மாவும் அவதாரு 2 பேரும் அவங்க டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்துமே சொல்றாங்க. அப்போ ஜீனி அவரு கையளவுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க பண்ணி கங்கம்மாவுக்கு கொடுத்து இப்படி சொல்றாரு, உங்க ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இதுதான், மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க். அவதாரும் கங்கம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. புச்சிக்கி என்னது இது இவ்ளோ சிறுசா இருக்கு? சின்னதா இருக்கா? சின்னதா இருக்குன்னு டவுட் பண்ண வேண்டாம். இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி வைங்க. இது அவங்களுக்கு தெரியாம மொத்த பெட்ரோலையும் எடுத்துரும். அதுக்கப்புறம் இது சின்னது தானே, நீங்க ஈஸியா இதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம். அங்க போய் நான் சொல்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுவாவே பெருசா ஆயிடும். அப்ப நீங்க அந்த பெட்ரோலை எடுத்து வித்துக்கலாம். அத கேட்ட அவதாரும் கங்கம்மாவும் ரொம்ப குஷி ஆகுறாங்க. ஜீனி சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை அவதாரு கிட்ட சொல்றாரு. அப்படி அவங்க 2 பேரும் மேஜிக் பெட்ரோல் டேங்கால காசை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பெட்ரோல் ஓனர்ஸ் அவங்க பங்க்ல இருந்து பெட்ரோல் காணாம போனதுனால என்ன பண்ணணுமோ தெரியாம அவங்க எல்லாருமே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாவம், போலீஸுங்களுக்கும் எதுவுமே புரியாது. அதனால வேற வழி இல்லாம அந்த பங்க் ஓனர்ஸ் எல்லாருமே மங்கம்மா கிட்ட போய் எங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கன்னு கேட்கலான்னு போறாங்க. அம்மா, தினமும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல்லாம் காலி ஆயிடுது, நீங்க தான் ஏதாவது பண்ணணுமா? இது கேட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை கேட்ட மங்கம்மா கண்ணை மூடிட்டு அவங்களோட மேஜிக் பவரால என்ன நடந்துச்சோ பாக்குறாங்க. நடந்தது எல்லாமே மங்கம்மாக்கு தெரிய வருது. இது எல்லாமே கங்கம்மா பண்ண சேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்ட மங்கம்மா மனசுக்குள்ள, என்னது, காசுக்காக இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியாடி? சொல்ற உன் கதையே. பங்க் ஓனர்ஸ் கிட்ட இப்படி சொல்றாங்க. என்ன நடந்துச்சோ எனக்கு எல்லாமே புரிஞ்சது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் இன்னு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க. அவங்களோட மேஜிக்கல் பவரால அந்த மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு பங்க்லயே ஊத்திடுறாங்க. காலியான மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க்குள்ள ஊதா கலர் தண்ணி ஊத்துறாங்க. பெட்ரோல் பங்க்ல போன பெட்ரோல் எல்லாம் திரும்ப வந்ததுனால பங்க் ஓனர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச தூரத்திலே கங்கம்மா மற்றும் அந்த திருட எல்லார்கிட்டயும் காசு வாங்கிக்கிட்டு
அவங்களோட வண்டி டேங்க் எல்லாம் நிரப்பிட்டு இருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாதுல்ல அது பெட்ரோல் கிடையாது, ஊதா கலர் தண்ணின்னு. அப்படி பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்துனதுனால வண்டியோட இன்ஜின் கெட்டு போய் வண்டியும் பாலா போகுது. மக்கள் எல்லாருமே கோவமா கங்கம்மாவும் திருடனையும் திட்டிட்டு இருப்பாங்க. என்னடா பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணியை கலந்தா தர, எங்க வண்டிகள் எல்லாம் கெடுத்துட்டியடா நீ. எந்த பங்கும் இல்லாம ஜஸ்ட் இந்த டேங்கை வச்சு பெட்ரோல் போட்டப்பயே எனக்கு புரிஞ்சிருந்திருக்கணும் நீங்க ஒரு பச்சை திருடங்கன்னு. எங்க உயிர் மாதிரியான பைக்கை கெடுத்துட்டீங்களடா உங்களை. அவங்க வண்டிங்களை கெட்டு போற மாதிரி பண்ணதுக்கு மக்கள் எல்லாருக்குமே கோவம் வந்து அவங்கள அடிக்க வராங்க. பயந்து போன கங்கம்மா என்ன பண்ணணுமோ புரியாம சத்தமா கத்துறாங்க. ஐயோ, இப்படியே நடந்துச்சு. அத்தாடி, இவங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்காங்களே, காப்பாத்துங்க. ஐயோ, யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ, இந்த அத்தைய கூப்பிட வேண்டியதுதான். அத்தை! அப்போ மங்கம்மா எதுவுமே தெரியாத மாதிரி அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுல பயத்துல கங்கம்மாவும் அவதாரும் 2 பேரும் நடந்தது எல்லாமே சொல்லுவாங்க. மங்கம்மா அவங்க 2 பேருமே மிரட்டி அவங்க மேஜிக்கால அவங்களோட வண்டிய சரி பண்றாங்க. கங்காவையும் அவதாரையும் திட்டி அவங்களுக்கு புத்தி சொல்லி அதுல அந்த பெட்ரோல் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு காசை கொடுக்கறாங்க. அதுல அந்த பெட்ரோல் பங்க் ஓனர்ஸும் கஸ்டமர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மங்கம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. மங்கம்மா கோவமா அவங்க 2 பேருக்கும் 1 மணி நேரம் லெக்சர் கொடுப்பாங்க. அதுல அவதாரும் கங்கம்மாவும் 2 பேரும் கவலையிலேயே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. மங்கம்மா அவதார் கிட்ட, ச்சே, நல்லா கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா பிளான் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருச்சு. இது எல்லாம் அந்த மேஜிக் பெட்ரோல் டேங்க்ல தண்ணி வந்தனால ஆயிடுச்சுக்கா. ஆமா, அதுல தண்ணி எப்படிக்கா வந்துச்சு? இன்னும் நினைச்சு 2 பேருமே போய் ஜீனியே கேக்குறாங்க. அப்போ ஜீனி மங்கம்மா அவங்களோட மேஜிக்கால அந்த பெட்ரோல்